கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கெத்செமனே தோட்டத்தில் இயேசு சிந்திய அந்த இரத்த வேர்வை இன்னும் ஆறவில்லை. அதற்குள் அமைதியான அந்த தோட்டத்தில் ஆயுதங்களின் ஓசை கேட்டது. இருள் சூழ்ந்த அந்த இரவில் உலகத்தின் இரட்சகரை காட்டிக் கொடுக்க அன்பின் முத்தம் ஒன்று வஞ்சகத்தின் அடையாளமாக மாறியது. அவரை பிடிக்க வந்த கூட்டத்தில் இருந்து முன்னே வந்த யூதாஸ், ரபி வாழ்க என்று கூறி இயேசுவை முத்தமிட்டான். உறவின் உன்னதமான அடையாளம் அங்கே காட்டிக் கொடுத்தலின் ஆயுதமானது. துரோகத்தை அறிந்திருந்தும் இயேசு அவனை தடுக்கவில்லை. மாறாக இயேசு அவனை நோக்கி, யூதாசே, மொத்தத்தினாலாயா மனுஷகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். அந்த ஒற்றை கேள்வியில் அன்பின் ஆண்டவர் அன்பின் சிகரமாய் நின்றார். அங்கே சூழல் போர்க்களமானது. உணர்ச்சி வசப்பட்ட பேதுரு தன் பட்டயத்தை உருவி மல்கூசின் காதை வெட்டினார். ஆனால் சிலுவை மரணத்துக்கு அருகில் வந்துவிட்ட அந்த நொடியிலும் இயேசு மனதுருக்கத்துடன் மல்கூசின் காயத்தை தொட்டு குணமாக்கினார். சிலுவைக்கு செல்லும் முன் இறுதி அற்புதத்தை அங்கே நிகழ்த்தினார் அன்பின் ஆண்டவர். தன்னை கைது செய்ய வந்த கூட்டத்துக்கு எதிராக தமது வல்லமையை காட்டவில்லை. பிதாவின் சித்தத்திற்கு தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார். உலகத்தின் பாவங்களை சுமக்க அவர் கைது செய்யப்பட்ட அந்த இரவு மனித குலத்தின் மீட்பிற்கான விடியலாக மாறியது. தொடர்ந்து நாளையும் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.